ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது 4 சப்பாத்தி மாவு இருந்தது. இது 4யும் நல்லா சப்பாத்தியை தேய்ச்சிட்டு ஒரு நைஃப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங் வந்து பாவ் பாஜி பண்ண மசாலா வந்து பேலன்ஸ் இருந்தது. அதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பாவ் பாஜி மசாலா வந்து கொண்டக்கடலை ஸ்டஃபிங் அது நல்லா கொண்டக்கடலைக்கு ரெடி பண்ணது இருந்தது. இதை வந்து இந்த சைடு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு அந்த கார்னரையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே நல்லா கோன் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டேன். கீழே எதுலேயும் விழுகாமல் உள்ளே வந்து 2 ஸ்பூன் இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு மூடிட்டேன். சூப்பரான சமோசா ரெடி. நான் இது எதுவும் மைதா யூஸ் பண்ணல, எல்லாம் ஹாட்டாலே பண்ணியிருக்கேன் வீட்டிலே. பாருங்கள், சூப்பரான வீட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து சப்பாத்திலையும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை கல்லில் போட்டு அதையும் சூடு பண்ணிட்டு நம்ம அதுலேயும் பண்ணலாம். இதில் எனக்கு 8 சமோசா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.